வீடியோவில் ஃபஸ்ட்டு கோடிங் கொஸ்டின். அதாவது இது வந்து ஒரு ஈஸி கொஸ்டின், மீடியம் கொஸ்டின், ஹார்ட் கொஸ்டின் 3 டைப் இருக்குது. ஈஸி கொஸ்டின் எல்லாமே இங்கே ஸ்பெசிஃபை ஆகிருக்கும். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு 4-5 நம்பர் இருக்கும். 4-5 நம்பரு ஒரு டார்கெட்டுன்னு ஒரு வேரியபிள் கொடுத்து அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் டார்கெட் நம்பர் வருதுங்கிறது தான் இந்த கோடிங் கொஸ்டின். அவங்களே பாருங்கள், ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. கிவன் அரே ஆஃப் தி இன்டீஜர் நம்ஸ் அண்ட் தென் இன்டீஜர் டார்கெட். ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணணும்னா 2 நம்பரையும் ஆட் பண்ணும் போது இன்டீஜருங்கிற டார்கெட்டுங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கணும். இதில் வந்து 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்புட் நம்ஸுங்கிறதுல 2, 7, 11, 15 டார்கெட் ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? இதில் எந்த 2 நம்பர் ஆட் பண்ணும் போது 9 வருதுன்னு பார்க்கணும். ஆக்சுவலாக நமக்கு பார்க்கும்போதே தெரியுது, 2யும் 7யும் ஆட் பண்ணால் மட்டும்தான் 9. இன்னொன்று ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, அவங்க வந்து அந்த நம்பரை கொடுக்கல 2, 7ன்னு அவுட்புட்டை, ஆனால் அதோட பொசிஷனை கொடுக்குறாங்க. லிஸ்ட்டில் அதோட பொசிஷன் என்ன? 2 வந்து 0th பொசிஷன், 7 வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன். அதனால் 0, 1ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம், நம்மளோட அவுட்புட் வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவாக தான் இருக்கணும். அது வந்து ஒரு லிஸ்ட்டோட வேல்யூவாக இருக்கக்கூடாதுங்கிறத அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்பர்ஸ் 0 + நம்பர்ஸ் 1 = 9. ஓகேங்களா? இது வந்து பொசிஷனை சொல்லுது. நம்ஸு ப்ராக்கெட்டில் 0ன்னு கொடுத்தோம்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு பொசிஷன் அர்த்தம், 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டார்கெட் 6ன்னு இருக்கா? இதில் இருக்க எந்த 2 நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்குது? 3யும் 2வும் பண்ணும்போது 5 தான் கிடைக்கும். ஓகேங்களா? 2யும் 4யும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கும். டார்கெட் அச்சீவ்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 2ங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், 4ங்கிறது செகண்ட் பொசிஷன். 1,2ன்னு ஆன்சர் வந்துருச்சு. அதே மாதிரி தேர்டில் 2 நம்பர் இருக்குது. 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு பொசிஷன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த கோடிங் கொஸ்டின் எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலான்னா, நான் பைத்தானில் பண்ணுறேன். ஏன்னா பைத்தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இதில் இருக்க இந்த கமெண்ட் செக்ஷனை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 2 லூப் தேவை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் லிஸ்ட்டில் இருக்கிறத எடுக்கணும், திரும்பி என் லிஸ்ட்டில் இருக்கிறதுக்குள்ளேயே செக் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் உங்களுக்கே தெரியும், எத்தனை நம்ம உள்ள எலமெண்ட் இருக்கோ அத்தனை டைம் ரன் ஆகும். அப்போ நம்ஸுங்கிற இதில் ரன் ஆகுது. நம்ஸில் எத்தனை? 4 எலமெண்ட் உள்ள இருக்குது. அப்போ 4 டைம் ரன் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உள்ள இருக்க எலமெண்ட் கூடயே திரும்பி நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ஃபார் ஜே கொடுத்துக்கிறேன். இந்த வாட்டி ஜே இன் ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு i + 1. i + 1 எதுக்கு கொடுக்குறேன்னா, ஃபஸ்ட்டு இன்டீஜர் நான் செக் பண்ணுற இன்டீஜரை நான் அதுக்கு மேலே செக் பண்ண மாட்டேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் 1 நம்ஸில் பார்த்தீங்கன்னா 2ங்கிற நம்பரை 2 கூடயே ப்ளஸ் பண்ண மாட்டேன், 7 கூட தான் பண்ணுவேன். அதே மாதிரி 7ங்கிற நம்பரை 7 கூடயே பண்ண மாட்டேன், 11 கூட தான் பண்ணுவேன். அந்த மாதிரி இதுலேயும் எண்டிங் பாயிண்ட் நம்ஸ் தான். இது முடிஞ்சதுங்களா? 2 பாயிண்ட் முடிஞ்சது. இப்போ நான் கண்டிஷனை டேரெக்டாக செக் பண்ணுவேன். இஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ஸோட ஐயும் ப்ளஸ் நம்ஸோட ஜேவும், இந்த ரெண்டுமே ஈக்குவல் டு டார்கெட்டாக இருந்ததுன்னா அது வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். என்னவா? ஃபார்மேட்டு லிஸ்டில் ஆகும், i, j. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? எரர். எந்த எரருன்னு பாருங்கள், அதிலே போட்டிருக்கோம் நம்ஸ். இங்கே எனக்கு என்ன வேரியபிள் கொடுக்க பாருங்கள், இதுதான். சின்டெக்ஸ் எரர் இல்லை, ரன் டைம் எரர். நான் பண்ண மிஸ்டேக். வேறு என்ன கொடுத்துருக்கேன்? டார்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துருக்கேன். மூணு டெஸ்ட் கேஸும் பாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் அங்கே கொடுத்த மாதிரியே நம்மளது 9ங்கிற டார்கெட் 0s and 1sன்னு வந்துருச்சு. அதே மாதிரி கேஸ் 2ன்னு பார்க்கலாம். எது 6ன்னு ஆட் பண்ணால் வரும்னு கேட்டிருக்கேன், 1, 2 வந்துருச்சு.
அதே மாதிரி தேர்டு டெஸ்ட் கேஸ் பாருங்கள், 3 3 அப்படின்னா 0 1. அவ்வளோதான் இந்த கோடிங் கொஸ்டின். இந்த மாதிரி டெய்லி ஒரு கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும். போக போக ஃப்ளோவும் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் வந்துருச்சுன்னா ஒரு கொஸ்டினை பார்க்கும் போதே இது இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணுவோங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.